Hello everyone, welcome to Max Corner. இந்த ஒரு கிளாஸ்ல மாடல் டெஸ்ட் 2 சொல்யூஷன் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா how many such symbols கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. Are there each of which is immediately preceded by a letter and also immediately followed by another symbol அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை குறியீடுகளுக்கு உடனடி முன்பாக ஒரு எழுத்தும் உடனடி பின்னால் மற்றொரு குறியீடும் இருக்கும்னு கேட்குறாங்க. அதாவது எத்தனை சிம்பிள்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த சிம்பிளுடைய ப்ரீவியஸா ஒரு லெட்டர் இருக்கணும், சிம்பிளை தொடர்ந்து அடுத்து இன்னொரு சிம்பிள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு சிம்பிள் கண்டினியூஸா எங்க இருக்கோ ரைட் அதுக்கு முன்னாடி லெட்டர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போறோம். இல்லாட்டி லெட்டரை செக் பண்ணி அதுக்கப்புறம் சிம்பிள்ஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். எப்படி வேணாலும் அந்த பேட்டர்ன்ஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க. அதாவது பேட்டர்னுங்கிறது இதுதான். சிம்பிளுக்கு ப்ரீவியஸா லெட்டர் இருக்கணும், சிம்பிளை தொடர்ந்து இன்னொரு சிம்பிள் இருக்கணும். ஆனா நம்ம அங்க வெரிஃபை பண்றதுக்கு செக் பண்றதுக்கு நமக்கு எப்படி வேணாலும் ஆர்டர்ல ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரைட், ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, அடுத்து இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, ரைட் இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. நமக்கு கண்டினியூஸா இருக்கணுங்க. ரைட், இங்க ஒரு சிம்பிள், பெர்சன்டேஜ்ங்கிறது ஒரு சிம்பிள், இங்க டாலர் சிம்பிள், அடுத்தது இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா இருக்கு. அப்போ இங்க ஒரு சிம்பிள் இருக்கு, அதுக்கு ப்ரீவியஸா லெட்டர் இருக்கு, அதை தொடர்ந்து இன்னொரு சிம்பிள் இருக்கு. அப்ப இதை கவுண்ட்ல எடுத்துக்கலாம். அட்டுங்கிறது இந்த ஒரு சிம்பிளை கவுண்ட்ல எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளை தான் கவுண்ட் பண்ணணும். அந்த சிம்பிள் இந்த கண்டிஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ல வரக்கூடிய சிம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அட்டு சிம்பிள், அண்டு சிம்பிள். ரைட், அடுத்தது இது ரெண்டும் தொடர்ச்சியா சிம்பிள்ஸ் இருக்கு. ரைட், ஆனா இதுக்கு ப்ரீவியஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா லெட்டர் இருக்கா அப்படின்னா கிடையாது, அதுவும் சிம்பிளா இருக்கு. அப்ப இது அந்த கண்டிஷனுக்குள்ள வரல. அப்போ ஒன்னே ஒண்ணுதான் வந்திருக்குங்க, அண்டு சிம்பிள் மட்டும்தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி. எத்தனை சிம்பிள்ஸ் இந்த கண்டிஷனுக்குள்ள இருக்குங்க தான் கேட்கிறாங்க, ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குங்க. ரெண்டாவது கேள்வி. ரைட், ஒரு பெண் கூறுகிறார், எனது வயதின் இலக்கங்களை இடமாற்றினால் ரிவர்ஸ் பண்ணும் பொழுது கிடைப்பது எனது கணவரின் வயது ஆகும். அவர் என்னை விட மூத்தவர். எங்கள் இருவரின் வயதுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எங்கள் வயதுகளின் கூடுதலில் 11 ஒரு பங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் அந்த பெண்ணின் வயது என்னன்னு கேட்குறாங்க. ஒரு லேடியோடைய, ஒரு விமனுடைய வயசு என்னவாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அந்த விமன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஏஜ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா, ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய ஹஸ்பண்டோட ஏஜ் கிடைக்கும். எங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய ஏஜினுடைய டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ரெண்டு பேத்தினுடைய டோட்டல்ல 1/11 சொல்லியிருக்காங்க. ரைட், அந்த கண்டிஷனே இங்க அப்ளை பண்ணிடலாங்க. ரைட், ஆப்ஷன் ஏல 23 வயசு யாருக்குங்க? அந்த விமனுக்கு. ரைட், அப்ப ஹஸ்பண்டனுடைய வயசு 32 இருக்குமா? ரெண்டு பேத்தினுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 9. அந்த 9 அப்படிங்கிறது அவங்களுடைய சம்முல 1/11 தான் செக் பண்ண போறோம். அவங்களுடைய சம் 23 பிளஸ் ஒரு 32. அந்த கண்டிஷனை அப்படியே எழுதுறோங்க. அப்போ 9 ஈக்குவல் டு 1/11 இன்டூ ஆட் பண்ணோம் அப்படின்னா 55. ரைட், 11ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ். அப்போ 9 நாட் ஈக்குவல் டு 5. ஆக்சுவலா ஈக்குவல் டு 9 வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்ல சரியா இருந்திருக்கு. அப்போ அவங்களுடைய வயசு 23 இருந்திருக்கும். அப்போ இப்போ 23 வயசு அவங்களுக்கு கிடையாது. ரைட், அடுத்தது 34 வயசு ஒய்ஃபுக்கு, ஹஸ்பண்டுக்கு 43 வயசு. ரெண்டு பேர்த்தினோட ஏஜ் டிஃபரன்ஸ் 9. அது 1/11 டைம்ஸ் ஆஃப் இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தினோட ஏஜஸ் டோட்டல் 77. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 7 முறை. அப்போ 9 நாட் ஈக்குவல் டு 7. ஆப்ஷன் பியும் கிடையாதுங்க. ரைட், ஒய்ஃபுக்கு 45 வயசா இருந்துச்சு அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு 54 வயசா இருக்கும். ரெண்டு பேர்த்தினுடைய ஏஜ் டிஃபரன்ஸ் 9. அப்போ 1/11 இன்டூ அதனுடைய சம்மான்னு பார்க்குறோம் 99. ரைட், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 ஈக்குவல் டு 9. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஆப்ஷன் சி இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. அந்த ஒய்ஃபினுடைய வயசு 45. ரைட், ஒருவேளை 45ல அந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகலை அப்படின்னா நன் ஆஃப் தீஸை சூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து மூணாவது கேள்வி. ஸோ பசில் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. என்னன்னா, பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். ABCDWXYZ அப்படின்னு ஒரு 8 நண்பர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ABCD, அடுத்து WXYZ அப்படிங்கிற ஒரு 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேருமே ஒரு சதுர வடிவ மேஜையில உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் 4 பேர் மேஜையின் 4 மூலைகளிலும் மற்ற 4 பேர் ஒவ்வொரு பக்கத்தின் நடுவிலும் அமர்ந்துள்ளனர். மூலையில் அமர்ந்திருப்பவர்கள் மேஜையின் வெளியேயும் பக்கங்களின் நடுவில் அமர்ந்திருப்பவர் மையத்தை நோக்கியும் அமர்ந்துள்ளனர். இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன். ரைட்,
8 பேர் இருக்காங்க. அந்த 8 பேத்துல 4 பேர் கார்னர்ல உட்காந்துருக்காங்க, 4 பேர் சென்டர்ல உட்காந்துருக்காங்க. அதாவது சைடுனுடைய சென்டர்ல. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கார்னர்ல உட்காந்துருக்கவங்க எல்லாம் வெளியே பார்த்த மாதிரியும், சென்டர்ல உட்காந்துருக்கவங்க எல்லாம் உள்ள பார்த்த மாதிரியும் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் அவங்களுடைய லெஃப்ட் எது, அவங்களுடைய ரைட் எது, அவங்களுடைய வலது பக்கம் எது, இடது பக்கம் எதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. ரைட். ஒரு 8 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டை நம்ம போடுவோம். ஒரு ஸ்கொயர் டேபிள்ல 8 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 8 பேத்துல கார்னர்ல இருக்கிறவங்க எல்லாம் வெளியே பார்த்த மாதிரியும், ரைட், சென்டர்ல இருக்கவங்க எல்லாம் உள்ள பார்த்த மாதிரியும் உட்காந்துருக்காங்க. ரைட். யார் யாரு எங்கெங்க உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் மூலியமா நம்ம எடுத்து பிளேஸ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளார். ஏ வந்து மையத்தை நோக்கி அமர்ந்திருக்காரு அப்படின்னா சைடுல 4 சைடுல ஏதாவது ஒரு சைடுல உட்காந்துருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சென்டர்ல. ரைட். நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஏவை பிளேஸ் பண்ணலாம். அப்போ ஏ இங்க உட்காந்துருக்கிறதா நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஏன்னா மையத்துல உட்காந்துருக்காரு, அப்ப உள்நோக்கி உட்காந்துருக்காரு, மையத்தை நோக்கி உட்காந்துருக்காருங்கிறதுல இருந்து நம்ம அவர் சைடுல உட்காந்துருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. சி என்பவர் ஏயின் உடனடி அருகில் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அப்படிங்கிறவர் ஏவினுடைய உடனடி அருகில் இருக்காரு. உடனடி அருகில் அப்படின்னா எங்க வேணாலும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம், இங்கேயும் பிளேஸ் பண்ணலாம். ரைட். சி என்பவர் ஏயின் உடனடி அருகில் உள்ளார். ரைட். சியின் இடதுபுறம் இரண்டாவதாக டபிள்யூ அமர்ந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. சியினுடைய லெஃப்ட் சைட்ல ரெண்டாவதா டபிள்யூ. சி வந்து வெளியே பார்த்த மாதிரி இருக்காரு. அப்ப அவருடைய லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ரெண்டாவது லெஃப்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ உட்காந்துருக்காரு. அப்ப டபிள்யூங்கிறவர் இந்த கார்னர்ல உட்காந்துருக்காரு. ஓகே. டபிள்யூவின் இடதுபுறம் நான்காவதாக ஒய் அமர்ந்துள்ளார்னு சொல்லியிருக்காங்க. டபிள்யூனுடைய இடதுபுறம் லெஃப்ட் சைடு. ஸோ டபிள்யூக்கு லெஃப்ட் சைடு அப்படின்னா எதுவாக இருக்கும், இந்த பக்கமாக இருக்கும். ஏன்னா அவர் வெளியே பார்த்த மாதிரி இருக்காரு. வெளியே பார்த்த மாதிரி இருக்கும் பொழுது லெஃப்ட் சைடு அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கும். ரைட். நேரோ மார்க் போட்டதுல அதுல 4ஆவதா ஒய் உட்காந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது 1, இது 2, இது 3, இது 4. 4ஆவதா ஒய் உட்காந்துருக்காரு டபிள்யூனுடைய லெஃப்ட் சைட்ல. ரைட். ஒய் மற்றும் டி ஆகியோருக்கு இடையில் 2 பேர் உள்ளன. ஒய்க்கும் டிக்கும் நடுவுல 2 பேர். ஸோ ஒய்க்கும் டிக்கு நடுவுல இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்க டியை பிளேஸ் பண்ற மாதிரி வருது. ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒருத்தராக இருக்கும். ஆனா அங்கே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ஏ இருக்காரு. அப்போ இந்த டைரக்ஷன்ல போக வேண்டாம், இந்த டைரக்ஷன்ல போகும். ஒய்க்கும் டிக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் அப்படிங்கிறது இவங்க ஒருத்தவங்களும் இவங்க ஒருத்தவங்களும். அவங்க யாருங்கிற நேம் நமக்கு தெரிஞ்சா அப்ளை பண்ணலாம். ரைட். ஒய் மற்றும் டி ஆகியோருக்கு இடையில் 2 பேர் உள்ளன. சி என்பவர் டியின் உடனடி அருகில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அப்படிங்கிறவங்க டியினுடைய உடனடி அருகில இல்லை. ஒருவேளை நம்ம இதை வேற எங்கேயாவது பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டி இந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி வந்திருக்கலாம் மேபி. இந்த கண்டிஷன் மூலியமா சியும் டியும் பக்கத்துல இல்லை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றணும். நம்ம அப்ளை பண்ணதுல எந்த ப்ராப்ளமும் வரல, அதனால இஷ்யூ கிடையாது. சி என்பவர் டியின் உடனடி அருகில் இல்லை. அடுத்து டியின் வலதுபுறம் இரண்டாவதாக பி அமர்ந்துள்ளார். டியினுடைய வலதுபுறத்துல, ரைட், டி உள்ள நோக்கி இருக்காரு அப்படின்னா இதுதான் அவருடைய வலதுபுறம். டியின் வலதுபுறம் இரண்டாவதாக பி அமர்ந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பி உள்ள பார்த்த மாதிரி உட்கார்ந்திருக்காரு. பியின் வலதுபுறம் இரண்டாவதாக எக்ஸ் அமர்ந்துள்ளார். ஸோ பி வந்து உள்நோக்கி இருக்காரு அப்படின்னா அவருடைய வலதுபுறம் அப்படிங்கிறது இதை சொல்லலாம். ஸோ அவருடைய வலதுபுறத்துல இரண்டாவதாக எக்ஸ் இருக்காரு. இது ஒய் முதல்ல, ரெண்டாவது இடத்துல எக்ஸ் இருக்காரு. ரைட். பியின் வலதுபுறமாக கணக்கிடும் பொழுது பி மற்றும் சிக்கு இடையில் அமர்ந்திருப்பவர்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். இப்போ நம்ம இன்னும் ஒருத்தரை பிளேஸ் பண்ணணும். ரைட். ஏ வந்துட்டாரு, பிஏ பிளேஸ் பண்ணிட்டோம், சி பிளேஸ் பண்ணிட்டோம், டிஏ பிளேஸ் பண்ணிட்டோம். அடுத்து டபிள்யூ பிளேஸ் பண்ணிட்டோம், எக்ஸ் ஒய் ஜெட் மட்டும் இன்னும் பிளேஸ் பண்ணல. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஜெட், அவரை தூக்கி இங்கே உட்கார வச்சிடலாம். இப்போ பியினுடைய வலதுபுறமாக கணக்கிடும் பொழுது பிக்கும் சிக்கும் நடுவில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. பியினுடைய வலதுபுறம் உள்நோக்கி உட்காந்துருக்காரு அப்படின்னா அவருடைய வலதுபுறம் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனை மீன் பண்ணுது. பியுக்கும் சியுக்கும் நடுவுல யாரு இருக்காங்க அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் இருக்காங்க. ரைட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, எக்ஸ் அண்ட் ஒய். பியினுடைய ரைட் சைட்ல ரைட் சைட்ல கவுண்ட் பண்ணும் பொழுது பிக்கும் சிக்கும் பிட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் இருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது 4வது கேள்விங்க. ஸோ 4வது கேள்வியில ரைட் நிசான் டொயோட்டா இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ்ல 4 கொடுத்துருக்காங்க.
ரைட். இது எல்லாமே வந்து ஜப்பானினுடைய சிட்டியா, போர்ட்ஸா, கார்ஸா, இல்லை வந்து டெலிப்ரோகிராமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது நிசான் டொயோட்டாங்கிறது எல்லாமே காரினுடைய பேருங்க. சரிங்களா? தீஸ் ஆர் கார்ஸ் ஃப்ரம் ஜப்பான். இவை ஜப்பானிய கார்களுடைய பேருங்க. அடுத்து 5வது கேள்விங்க. ஸோ பின்வரும் வினாக்களில் மாறுபட்ட எண் ஜோடியை தேர்ந்தெடுக்க ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இது 13 கியூப் ஸ்கொயராக இருக்கா? 169ங்கிறது 13 ஸ்கொயர். ஸோ 11 இங்க இருக்கு. ஸோ 11 கூட 2 கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ரைட். இங்க பாருங்க 4 இருக்கு. 4 கூட 2 கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 6 ஸ்கொயர், அதுதான் முதல் நம்பர். 1 கூட 2 கூட்டி அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3 ஸ்கொயர், அதுதான் 9ங்கிறதுக்கு இருக்கு. அப்ப இதனுடைய பேட்டர்ன் என்னன்னா, 2வது நம்பர் கூட 2 ஆட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பர் கிடைக்கும், அதுதான் பேட்டர்ன். ஆனா இங்க 5 ஸ்கொயரே இருக்கனால இதுதான் ஆட் ஒன்னாக இருக்கு. 5வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 6வது கேள்வியில ஒரு வேர்ட் கொடுத்திருக்காங்க, அட்வான்ஸ். இந்த வேர்ட்ல என்ற வார்த்தையில் உள்ள அனைத்து உயிர் எழுத்துக்களையும் அதற்கு அடுத்த எழுத்தாகவும் அனைத்து மெய் எழுத்துக்களையும் அதற்கு முந்தைய எழுத்தாகவும் மாற்ற வேண்டும். பின்னர் அந்த புதிய வரிசையில் உள்ள அனைத்து உயிரெழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் மீதம் உள்ள மெய் எழுத்துக்கள் எண்ணிக்கை என்ன? ஸோ நீங்க பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். என்ன பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை கொண்டு போய் அப்படியே அப்ளை பண்ணா போதும். ஸோ இந்த வேர்ட்ல இருக்கக்கூடிய வவ்வல்ஸ்க்கு எல்லாமே என்னவா ரீப்ளேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெட்டரால ரீப்ளேஸ் பண்ண போறீங்க. அடுத்தது கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் பின்னாடி எழுத போறீங்க. அப்படி மாத்திட்டு ஒரு ஃபார்ம் பண்றீங்க. அதுல இருக்கக்கூடிய வவ்வலை விட்டுட்டு கான்சனன்ட்னுடைய கவுண்ட் எவ்வளோன்னு கேட்கறாங்க. இப்ப ஏங்கிறது ஒரு வவ்வல், அடுத்த லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா பி ஆக எழுதுவோம். டிங்கிறது ஒரு கான்சனன்ட், ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா சியா எழுதுவோம். விங்கிறது ஒரு கான்சனன்ட், ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா யூவா எழுதுவோம். ஏங்கிறது ஒரு வவ்வல், நெக்ஸ்ட் லெட்டர் எழுதுவோம். என் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா எம். அடுத்து சி அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், ப்ரீவியஸ் லெட்டர் எழுதணும் அப்படின்னா பி. ஈங்கிறது ஒரு வவ்வல், அதனுடைய நெக்ஸ்ட் லெட்டர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எஃப். இதுல செகண்டா இப்ப நம்ம ஃபார்ம் பண்ணதுல இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல யூங்கிறது ஒரே ஒரு வவ்வல் மட்டும்தான் இருக்கு. மீதி எவ்வளவு கான்சனன்ட்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. 1 2 3 4 5 6 கான்சனன்ட்ஸ் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. 6வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 கான்சனன்ட்ஸ் இருக்குங்க. அடுத்து 7வது கேள்வி. ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, அதுல கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய வார்த்தை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்கிறாங்க. ஸோ இதுல ஒய் அப்படிங்கிறது கிடையாது, அப்ப இதை ஃபார்ம் பண்ண முடியாது. அடுத்தது 2L அப்படிங்கிறது கிவன் வேர்ட்ல கிடையாது, அப்போ இதையும் சேட்டலைட்டையும் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ TITANS. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ஆப்ஷன் சிங்கிறது அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குங்க. ரைட். ஸோ லாஸ்ட் ஒன்ல ஜி கிடையாது, அதனால அதை ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ கேள்வியில ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுல எது ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்கலாம், இல்லை எதை ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம். என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லா கேள்வியை படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் அங்கே நடந்துடும். அடுத்து 8வது கேள்வி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்விங்க. ஸோ சசி அப்படிங்கிறவங்க தனது வருங்கால கணவர் சொந்த வீடு வைத்திருக்க வேண்டும் என்றும் தனது சம்பளத்தை போல் 2 மடங்கு சம்பாதிக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறார். மேலும் கணவர் தன்னுடைய கணவருக்கும் சரி இல்லை அவங்களுடைய சொந்த ஊரில் வசிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சசி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வருங்கால கணவர் வந்து சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்கணும், அவங்க தான் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கணும், 2 மடங்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. மேலும் அவங்களுடைய சொந்த ஊர்ல வசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்க அவங்களுடைய விருப்பம் மட்டும்தான் என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. முடிவுகள் பார்ப்போம், கன்க்ளூஷன்ஸை. ஸோ சசியிடம் சொந்த வீடு உள்ளது மற்றும் அவர் தனது சொந்த ஊரில் வசிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. அவங்க கிட்ட சொந்த வீடு இருக்காங்கிறது சொல்லல, அவங்க வரக்கூடிய கணவர்கிட்ட ஹஸ்பண்ட் கிட்ட சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அப்ப அவங்க கிட்ட சொந்த வீடு இருக்கா அப்படின்னா அதை பத்தி அவங்க சொல்லல. அதே மாதிரி அவங்க சொந்த ஊர்ல வசிக்கிறாங்க அப்படிங்கிறது இங்க கிடையாது. அவங்களுக்கு அங்க வசிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஸோ அவங்களுடைய சொந்த ஊர்ல வசிக்கிறாங்களா அப்படிங்கிறது இந்த இடத்துல மீன் பண்ணல. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது தப்பு. அடுத்து 2வது கன்க்ளூஷன், ஸோ வருங்கால கணவர் வெளியூரில் வசிக்கிறார், அதையும் அவங்க சொல்லல. அவங்க எங்க வசிக்கிறாங்க, அந்த கணவர் என்ன பண்றாருன்னே சொல்லலைங்க. அந்த கணவர்கிட்ட அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கிற எதிர்பார்ப்பு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு பண்றாங்க, என்ன பண்றாங்கிற விஷயத்த சொல்லல. அப்ப 2வது கன்க்ளூஷனுமே தப்பு. அப்ப 8வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, இஃப் நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ்.
முடிவு 1 மற்றும் 2 ஆகிய இரண்டும் பின்தொடரவில்லை, ரெண்டுமே தவறு அப்படிங்கிறத ஆன்சர். அடுத்து 9வது கேள்விங்க. ஸோ கணேஷ் அப்படிங்கிறவர் ஏ என்ற புள்ளியிலிருந்து தொடங்கி மேற்கு நோக்கி 18 மீட்டர் நடக்கிறாங்க. ஏ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேற்கு நோக்கி ஒரு 18 மீட்டர் நடக்கிறாருங்க. அவர் இடதுபுறம் திரும்பி 32 மீட்டர் நடக்கிறார். இடதுபுறம்னா கீழ் நோக்கி போவாரு, அப்படி கீழ் நோக்கி 32 மீட்டர் போறாருங்க. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 26 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடதுபுறம் திரும்புறாரு அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி நடப்பாரு. அதுல எவ்வளவு தூரம் போறாரு அப்படின்னா 26 மீட்டர் போறாரு. இந்த 18 நான் பிரிச்சு எழுதுறேன், 26. ஸோ இது வரைக்கும் வந்தாரு அப்படின்னா ஒரு 18 ஏக்கு நேராக கீழே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 8 சேர்த்துனா 26. கேள்வியில மொத்தம் 26 சொல்லியிருக்காங்க. அந்த 26 போன டைரக்ஷன்ல திரும்ப 18 மீட்டர் திரும்ப வந்தனால அது தனியா பிரிச்சு எழுதியிருக்குங்க. ரைட். ஸோ 26 மீட்டர் நடக்கிறாரு. பிறகு மீண்டும் ஒரு முறை இடதுபுறம் திரும்பி 61 மீட்டர் நடக்கிறாருங்க. இடதுபுறம் திரும்புறாரு அப்படின்னா மேல் நோக்கி திரும்புறாரு. அந்த மேல் நோக்கி திரும்பும் போது 61 மீட்டர் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேல இருந்து கீழே 32 மீட்டர் வந்தாரு. அதே 32 மீட்டர் திரும்ப மேல போயிட்டாருங்கிறத தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 29 மீட்டரை எழுதிக்கலாம். ரெண்டையும் சேர்த்தணும் அப்படின்னா 61 மீட்டர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இடதுபுறம் திரும்பி 61 மீட்டர் நடந்து பி என்ற புள்ளியில் நிற்கிறார். இப்போ இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் பிங்க. அடுத்து மீனா ஏ என்ற புள்ளிக்கு கிழக்கே 22 மீட்டர் தொலைவில் உள்ள Z என்ற புள்ளியிலிருந்து தனது பயணத்தை தொடங்கிறார். இப்ப ஃபர்ஸ்ட் கணேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நடந்துட்டு இருந்தாருங்க. அடுத்து மீனான்னு ஒருத்தங்க நடக்கிறாங்க. அவங்க ஏங்கிற புள்ளியிலிருந்து கிழக்குல 22 மீட்டர் தொலைவுல உள்ள ஜட்டுங்கிற புள்ளியிலிருந்து தனது பயணத்தை தொடங்குறாங்க. அப்போ மீனா முதல்ல இப்ப எங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க? ஜட்டுங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா ஏல இருந்து கிழக்குல 22 மீட்டர். ஏல இருந்து கிழக்குல இந்த டைரக்ஷன்ல போறோம். ஸோ 8 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். அடுத்தது 22ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மீதி ஒரு 14. 8ஐயும் 14ஐயும் கூட்டணும் அப்படின்னா 22 மீட்டர். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அங்க இருந்து மீனா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் வடக்கு நோக்கி 42 மீட்டர் நடக்கிறாருங்க. ஸோ 29 மீட்டர் மேல போய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு 13 போறாருங்க. ரைட். அப்போ 29ஐயும் 13ஐயும் கூட்டணும் அப்படின்னா தான் நமக்கு 42 மீட்டர் வந்திருக்கு. வடக்கு நோக்கி போயிருக்காங்க. பின்னர் வலதுபுறம் திரும்பி 35 மீட்டர் போறாங்க. வலதுபுறம்னா கிழக்கு திசை நோக்கி போவாங்க. வலது பக்கம் திரும்பி 35 மீட்டர் நடக்கிறாருங்க. பிறகு மீண்டும் வலதுபுறம் திரும்பி அப்ப மறுபடியும் கீழ் நோக்கி திரும்பி 13 மீட்டர் நடக்கிறாருங்க. ஏன் இந்த 13 பிரிச்சு எழுதணும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதுங்களா? 42 ஒரே கூடா போடாம ஏன் பிரிச்சு 13 எழுதணும்னு புரியுதா? திரும்ப 13 மீட்டர் இங்க வந்திருக்காங்க இல்லைங்களா? ரைட். ஸோ மீண்டும் 13 மீட்டர் நடந்து ஒய் என்ற புள்ளியில் நிற்கிறார். இங்க இருக்கக்கூடியது ஒய் பாயிண்ட். எனில் புள்ளி பி மற்றும் புள்ளி ஒய் ஆகியவற்றுக்கு இடையிலான மிக குறைந்த தொலைவு என்னன்னு கேட்கிறாங்க. இந்த டிஸ்டன்ஸை கேட்கிறாங்க. புள்ளி பிக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய மிக குறைந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்கிறாங்க. இந்த தொலைவை இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் 14 மீட்டர். இந்த தொலைவை இங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் 35 மீட்டர். ஸோ அப்போ ஒரு 14 பிளஸ் ஒரு 35 ரைட் 49 மீட்டர் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 9வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி 49 மீட்டர். இது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை ப்ராப்பராக நீங்கள் எழுதிட்டு போகணும். எங்கேயாவது ஒரு லெஃப்டையோ ரைட்டையோ மாற்றிட்டீங்க அப்படின்னா பெரிய டிஃபிகல்ட் ஆயிரும். திரும்ப திரும்ப நம்ம படிச்சு அதை ட்ரா பண்ணுற மாதிரி ஆகிரும். அடுத்தது ரொம்ப முக்கியம். நான் இந்த லைன்ஸ் எப்படி போட்டிருக்கேங்கிறது ப்ராப்பராக கவனிங்க. 32 மீட்டர் இங்கே போனாங்க. ஆனால் கேள்வியில் 61 மீட்டர் தான் சொல்றாங்க. ஆனால் நான் 32 29ன்னு பிரிச்சு எழுதியிருக்கேன். அப்பதான் இந்த 29 நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் இந்த 13 நம்மளால சரியா எழுத முடியும். இந்த 14ங்கிறது இங்க இருந்து தான் நம்ம எடுத்துக்க முடியுது. 22 ரைட் 7 இருந்து 22 போனாங்கல்ல, அதை 14ன்னு தனியா பிரிச்சு எழுதுனால மட்டும்தான் பிக்கும் இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 14 மீட்டருங்கிறது நம்மளால சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ எங்கெல்லாம் ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு திரும்ப அதே டைரக்ஷன்ல ரிப்பீட் ஆகுறாங்களோ ரிவர்ஸ் வராங்களோ அதை நம்ம பிரிச்சு எழுதுறதுங்கிறது சரியாக இருக்குங்க. அடுத்தது 10வது கேள்வி. ஸோ 10வது கேள்வியில ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு முறையில் ஆங்கில எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் மற்றும் உயிர் எழுத்துக்கள் சில வார்த்தைகளுக்கு ஏற்றவாறு குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்திற்கான எண் குறியீடும் அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ளது. இது அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களின் வரிசையை நேராக பொருந்தும். கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் குறியீடு வடிவங்களை நன்கு ஆராய்ந்து அவற்றுக்கான விடையை கண்டறியவும். அந்த விதிகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 தொகுப்பு வினாக்களை விடையளிக்கவும். ரைட்.
ஸோ இதில் நம்ம ஒரு கேள்வி தான் கொடுத்துருக்கோம், டோஸ் அப்படிங்கிறத வச்சு கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே கேள்வி என்னன்னாங்க, இங்கே 2 கேள்வி இல்லை, ரைட். ஸோ இப்போ சீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. இதில் கான்சனன்ட்டுக்கு மெய் எழுத்துக்களுக்கு ஒரு கோடும் வவ்வல்ஸுக்கு ஒரு கோடும் யூஸ் பண்ணுறாங்க. ரைட். இதை ஸ்ட்ரைட்டாகவே தான் யூஸ் பண்ணுறதாகவும் அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்ஸுக்கு நான் இங்கே எழுதுறேன், SEATக்கு எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 5 15 15 5ன்னு எழுதியிருக்காங்க. அப்போ எஸ்ங்கிறது கான்சனன்ட், டிங்கிறது கான்சனன்ட். அப்போ கான்சனன்ட்னா 5ன்னு கோட் பண்றாங்க, இயும் ஏவும் வவ்வல். அப்போ வவ்வல்ஸ் அப்படின்னா என்ன கோட் பண்றாங்க, 15ங்கிறத கோட் பண்றாங்க. இப்போ ரெண்டாவது வேர்டை பார்ப்போம், CUT. சிக்கு 5, டிக்கு 5, யூக்கு 10. இப்போ சி அப்படின்னா கான்சனன்ட் 5, ஓகே சரியா இருக்கு. டீனா கான்சனன்ட் 5 சரியா இருக்கு. யூக்கு ஏன் 10 போட்டாங்க, யூ வவ்வல் தானே. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல 15 யூஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டாவதுல 10 யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுதான் அங்க இருக்கக்கூடிய கண்டிஷனை சொல்ல வராங்க. அந்த விதிகளை பயன்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வேர்டுக்கும் நம்ம ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னாங்க, 2 கான்சனன்ட்டுக்கு நடுவுல 2 வவ்வல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரைட், 2 கான்சனன்ட்டுக்கு நடுவுல 2 வவ்வல் இருந்துச்சு அப்படின்னா கான்சனன்ட்டுக்கு 5ன்னு ரீப்ளேஸ் பண்றோம், 2 வவ்வலுக்கும் 15ன்னு ரீப்ளேஸ் பண்றோம். இதே 2 கான்சனன்ட்டுக்கு நடுவுல ஒரு வவ்வல் இருந்துச்சு அப்படின்னா கான்சனன்ட்டுக்கு 5ன்னு கோட் பண்றோம், ஒரு வவ்வலுக்கு 10ன்னு கோட் பண்றோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை வச்சுக்கிட்டும் அதனுடைய பேட்டர்ன் வந்து வரப்போகுதுங்க. அப்போ இதுல எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணவே வேண்டாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்ப நம்மளுடைய வார்த்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்ப்போமா. ரைட், என்ன வேணும்னா DOSE. ரைட், இதுல வவ்வல்ஸ் எங்க இருக்கு, கான்சனன்ஸ் எங்க இருக்கு, இதே பேட்டர்ன்ல என்ன வேர்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ப டிங்கிறது ஒரு கான்சனன்ட்டுங்க, ஓங்கிறது ஒரு வவ்வல், எஸ் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், இ அப்படிங்கிறது ஒரு வவ்வல். அப்போ நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ்ல கான்சனன்ட் வவ்வல் கான்சனன்ட் வவ்வல் எதுல இருக்கோ அதை எப்படி கோட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி இங்க கோட் பண்ண போறோம். ரைட், கான்சனன்ட்ல ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் வவ்வல் வரணும், 4 வேர்டா இருக்கணும். அப்ப இதனால இந்த 3 வேர்டை பத்தி கண்டிஷன்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே வேண்டாங்க. ரைட், 4 இருக்கக்கூடியது, யூங்கிறது வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகுது வேண்டாம், பிங்கிறது ஒரு கான்சனன்ட்டுங்க, ஏங்கிறது வவ்வல், பேஜ்ல நான் செக் பண்றேன். ரைட், ஜிங்கிறது கான்சனன்ட், ஈங்கிறது வவ்வல். இதுதான் நமக்கு தேவையான கோடுங்க ரெஃபரன்ஸுக்கு, PAGE. ரைட், பிங்கிறது ஒரு கான்சனன்ட், ஏங்கிறது வவ்வல், ஜிங்கிறது கான்சனன்ட், ஈங்கிறது வவ்வல். இது எப்படி கோட் பண்ணியிருக்காங்க, 5 25 5 25ன்னு கோட் பண்ணியிருக்காங்களா, அதே பேட்டர்ன்ல தானே நம்மளுடைய கிவன் கொஸ்டின் இருக்கு. அப்ப அதனுடைய கோடும் அதே தான், 5 25 5 25. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா எந்த ஆப்ஷன்லையும் இல்லை, அதனால நன் ஆஃப் திஸ். ஸோ 10வது கேள்வியினுடைய ஆன்சர், ரைட், ஸோ 10வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க, நன் ஆஃப் திஸ். ஸோ கிளியரா புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. இதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்ன கண்டிஷன்னா, 4 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா கான்சனன்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எழுத்தும் கான்சனன்ட், லாஸ்ட் எழுத்தும் கான்சனன்ட், நடுவுல 2 வவ்வல் இருந்துச்சுன்னா ஒரு பேட்டர்ன். இதே 3 வேர்டு இருந்துச்சு அப்படின்னா, 3 லெட்டர் இருக்கக்கூடிய வேர்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டும் லாஸ்டும் கான்சனன்ட்டா இருந்து நடுவுல வவ்வலா இருந்துச்சுன்னா கான்சனன்ட்டுக்கு ஒரே 5 தான் ரீப்ளேஸ் பண்றாங்க, கான்சனன்ட்டுக்கு ஒரே 5 தான் ரீப்ளேஸ் பண்றாங்க. வவ்வலினுடைய கோடு தான் ஒவ்வொன்னா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல 15 இருந்துச்சு, ஒரு இடத்துல 10 இருக்கு, ஒரு இடத்துல 25 இருக்கு, ஒரு இடத்துல 15 இருக்கு, 30 இருக்கு, நிறைய இருக்கு. அதனுடைய பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிட்டு அதனுடைய கண்டிஷன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம எழுதுறோம். இப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளுடைய கேள்வியில இருக்கக்கூடிய வேர்டுக்கு ரெஃபரன்ஸா எது இருக்கோ அதுல இருக்கக்கூடிய கோட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ரைட், அடுத்து 11. ஸோ ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதுல எது ஆட் ஒன்னா இருக்கு? ஸோ ஆப்ஷன் டில மட்டும்தான் வவ்வல் இருக்கு, மற்ற எதுலையும் வவ்வல்ஸ் இல்லை. ஸோ 11வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. ஆப்ஷன் ஏலையும் பிலையும் சிலையும் வவ்வலே கிடையாது, ஆப்ஷன் டில மட்டும்தான் வவ்வல்ஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, அதுதான் ஆட் ஒன். அடுத்து 12. ரைட், இதை ஃபோல்ட் பண்ணா எந்த டைஸ் ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்கு எது ஆப்போசிட் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட், இந்த எம்டியும் இந்த எம்டியும் ஒன்று விட்டு இருக்கக்கூடிய இந்த 2 எம்டியும் ஆப்போசிட்ஸா இருக்குங்க. அடுத்து இதுவும் ஆப்போசிட்டா இருக்குங்க. இந்த நடுவில் டாட் இருக்கக்கூடியதும், ரைட், இந்த லைன்ஸ் இருக்கக்கூடியதும் ஆப்போசிட்ஸா இருக்குங்க. அடுத்தது இதுவும் ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ 2 எம்டியும் ஆப்போசிட்டா இருக்கும்.
ஆப்போசிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கேள்விக்குள்ள போக போறோம். ஆப்போசிட் எல்லாம் ஒரே வியூல வரக்கூடாது. எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏல பாருங்க, டாட்டா இருக்கக்கூடியதும் லைனா இருக்கக்கூடியதும் ஆப்போசிட்ஸ், ஆனா ஒரே வியூல தெரியுது. ஏங்கிறது வரதுக்கு பாசிபிளே கிடையாது. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, அப்ப அது வேற ஆன்சர் வாய்ப்பே கிடையாது. பி செகண்ட் ஆப்ஷன்ல ஏ இருக்கு, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஒருவேளை ஒரு ஆப்ஷனை தவிர மீது எல்லாத்துலயும் ஏ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டா ரிமூவ் பண்ணிடலாம். செக் பண்ணவே வேண்டாம் மொத்தத்தை. ஓகே, ஸோ பி செக் பண்ணலாம். இப்போ பிஏ செக் பண்ணும் பொழுது ரைட், இது ஷேடானது லைன்ஸ் இருக்கக்கூடியது ரைட். இது இந்த இடமா இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்டிங்கிறது இந்த எம்டியா எடுத்துக்கலாம், இந்த எம்டிங்கிறது இந்த எம்டியாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் பி வரதுக்கான பாசிபிள் ரைட். பிங்கிறது வரப்போகுது. இன்னொரு ஆப்ஷன்ல பியும் டியும் கேட்குறாங்க. அப்போ நான் சியை பத்தி யோசிக்கவே வேண்டாம். சிங்கிறது பார்த்தாவே தெரிஞ்சிருச்சுங்க, லைனும் ஷேடானது டாட் இருக்கக்கூடியதும் ஒரே வியூவில் தெரியுது. ஆப்ஷன் டிலையும் அப்படிதான் தெரியுது. ஷேடானதும் லைன் இருக்கக்கூடியதும் ஒரே வியூவில் தெரியுது. டியும் வராது, சியும் வராது, ஒன்லி பிங்க ஆன்சர். 12வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் வைஸ் அது சிங்க, டயக்ராம் வைஸ் பி ஒன்லி. ஸோ நெக்ஸ்ட் 13வது கேள்வி. 13வது கேள்வி வென் டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. என்னன்னா, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்க்கும் மொபைல் ஃபோன்ஸுக்கும் டேபிளுக்கும் லேப்டாப்க்கும் கேட்குறாங்க. ஸோ டேபிள் அப்படிங்கிறது இந்த மூணுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒண்ணுங்க, அது தனி வட்டமாக வரைஞ்சிக்கிறோம். அடுத்து எலக்ட்ரானிக் கேஜெட்டுக்குள்ளதான் மொபைல் ஃபோன்ஸும் டேப்லெட்ஸும் இருக்க போகுது, டேபிள்ஸும் இருக்க போகுது, லேப்டாப்ஸும் இருக்க போகுது. டேபிளுங்கிறது செப்பரேட்டுங்க. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 13வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க ரைட். இது எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் சொல்லலாம், இது மொபைல் ஃபோன் சொல்லலாம், இது லேப்டாப் சொல்லலாம், இது டேபிள்ங்க ரைட். ஸோ 14வது கேள்வி ரைட். இந்த இதுக்கான இன்கம்ப்ளீட் இதை வந்து ட்ரா பண்ண போறோம். இதை அப்படியே ட்ரா பண்ண போறோம் ரைட். இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த லைன்ல முடிஞ்சு ஒரு ஸ்கொயர் வந்து இதுக்கப்புறம் மேல வந்து ஒரு வட்டம் கனெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சில இருக்கு. 14வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 15 ரைட், பிளட் ரிலேஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கேள்வி. ஒரு பெண்ணின் புகைப்படத்தை சுட்டிக்காட்டி வருண் சொன்னது. இவர் எனது வருண். அப்ப வருண் தான் பேசுறாரு, வருண் வந்து ஆரம்பிப்போம். எனது மாமனாரின், யாருக்கு வருண் வந்து மாமனாரா இருப்பாங்க? வருணுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அந்த ஒய்ஃபினுடைய அப்பா தான் வருணுக்கு மாமனார். அப்ப அந்த மாமனாரின் மகனுடைய, அவருக்கு ஒரு மகன் இருக்காங்க. ஒரே சகோதரி, ஒரே சகோதரி அப்படின்னா வருணுடைய ஒய்ஃபுக்கு ரைட். ஒய்ஃபினுடைய மாமியார், மாமியார் வருணுடைய ஒய்ஃபுக்கு யார் மாமியாரா இருப்பாங்க? வருணுடைய அம்மா இருப்பாங்க ரைட். ஒரே சகோதரி மாமியார் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் அந்த ஒரு புகைப்படத்தை காமிச்சு சொன்னது, அந்த போட்டோல இருந்த லேடிங்க. ஸோ அந்த பெண்மணிக்கு வருண் என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போட்டோல இருக்கக்கூடிய பெண்மணியினுடைய பையன் தான் வருண். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, சன்னுங்க. ஸோ 15வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, சன். புரிஞ்சுக்க முடியுதா? திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். இவர் எனது மாமனாரின், அப்போ வருணுடைய ஒய்ஃபுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, மாமனார். அந்த மாமனாருக்கு ஒரே மகனின் ஒரே சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வருணுடைய ஒய்ஃபினுடைய அப்பா, ஒய்ஃபுக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அந்த அண்ணனுக்கு ஒரே சகோதரி அப்படின்னா வருணுடைய ஒய்ஃபாக மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ஒய்ஃபுக்கு மாமியார் மதர் இன் லான்னு சொல்லியிருக்காங்க, அது வருணுடைய அம்மா. அதுதான் அவங்க போட்டோல இருக்கக்கூடியவங்க. அந்த போட்டோல இருக்கக்கூடியவங்களுக்கு வருண் யாரு அப்படின்னா சன்னுங்க, மகன். அடுத்து 16 FRIDGE ரைட். இது GTLHLKன்னு மாத்திருக்காங்க. அப்போ KETTLE இதை என்னவா மாத்த போறாங்க அப்படிங்கிறது கேள்வி. ஸோ எஃப்ல இருந்து அடுத்த லெட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜி, ஒரு லெட்டர் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஆர்ல இருந்து ரைட் ST 2 லெட்டர் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஐல இருந்து JKL 3 லெட்டர் ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஸோ டியில இருந்து EFGH 4 லெட்டர் ஃபார்வர்ட் ஆயிருக்கு ரைட். உடனே ஒவ்வொரு லெட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது தப்பா புரிஞ்சிட வேணாம். ஒருவேளை லாஸ்ட்ல 1 2 ரேண்டமா மாத்தி கூட கொடுத்துடலாம், ரொம்ப ரேர் கேசஸ்ல. அதனால எல்லா லெட்டருக்கான பேட்டர்னையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்றதுக்கு போங்க. ஸோ ஜில இருந்து HIJKL 5வது லெட்டர், இல இருந்து FGHIJK 6th லெட்டர். ஸோ பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டோம், இப்போ ஆன்சர் பண்ணலாம். கேல இருந்து அடுத்த லெட்டர் ஃபார்வர்ட் பண்ணோம் அப்படின்னா கேக்கு அப்புறம் L, ஈக்கு அப்புறம் 2வது லெட்டர் FG, டீக்கு அப்புறம் 3வது லெட்டர் UVW, அகைன் டீக்கு அப்புறம் 4வது லெட்டர் UVWX,
எல்லுக்கு அப்புறம் 5வது லெட்டர் MNOPQ, ஈல இருந்து 6வது லெட்டர் FGHIJK. ரைட். ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா LGல ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்கு, LGWXQK. ஆன்சர் ஆப்ஷன் பி. 16வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 17. ஸோ வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான கான்செப்ட்டுங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஆல்வேஸ் ஃபவுண்ட் இன் ரெமெடி ஆஃப் ஃபால்ட்டுங்க. பிழைக்கான தீர்வு என்பதில் எப்பொழுதும் கட்டாயம் என்ன இருக்கும் அப்படின்னா பிழை இருக்கணும். ஃபால்ட் இருந்தாதான் அந்த ஃபால்ட்டுக்கான தீர்வுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஃபால்ட்டே நடக்கல அப்படின்னா ஃபால்ட்டுக்கான தீர்வுக்குள்ள போகவே முடியாது. அதாவது பிழையே வரல அப்படின்னா பிழைக்கான தீர்வுக்குள்ள நம்மளால போகவே முடியாது. ஒரு பிழைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல பிழைன்னு ஒண்ணு நடக்கணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சிங்க. ரைட், ஃபால்ட் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 18. அனலாஜி பேஸ் பண்ண மாதிரி என்ன, டயக்ராம் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வி. ஏக்கும் பிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு பார்ப்போம். ஸோ இந்த வி அப்படிங்கிற மாதிரியான ஷேப்பை ரைட் அண்ட் கிளாக் வைஸ்ல ஒரு 90 டிகிரி ரொட்டேட் பண்ணாங்க அப்படின்னா இது வரும். அடுத்து இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வியை மட்டும் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணா இப்படி வரும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் டயக்ராம் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க. அது ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருக்கக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 19ல ராபின் கூறுகிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெய் எனக்கு ரூபாய் 40 கொடுத்தால் அவனிடம் அதுலிடம் உள்ள தொகையில் பாதி அளவு இருக்கும். ஆனால் அதுல் எனக்கு 40 கொடுத்தால் எங்கள் மூவரிடமும் சம அளவு தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ராபின், ஜெய் மற்றும் அதுல் ஆகிய மூவரிடம் உள்ள தொகை எவ்வளவு அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இங்க சொன்ன கண்டிஷனை நம்ம எழுதலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜெய் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு 4 கொடுத்தால், அப்ப 40 கொடுத்தால், அப்ப ஜெய் கிட்ட இருந்த காசுல ஒரு 40 ரூபா குறைஞ்சிருச்சுங்க. ரைட், 40 ரூபா குறையும் பொழுது அவனிடம் அதுலிடம் உள்ள தொகையில் பாதி இருக்கு. அப்போ 1/2 ஆஃப் அதுல். இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து, ஆனால் அதுல் எனக்கு 40 கொடுத்தால், ரைட், அப்ப அதுல்கிட்ட ஒரு 40 குறைச்சிடலாம். அதுல்கிட்ட இருந்து ஒரு 40 குறைஞ்சிச்சுன்னா, ஏன்னா அவன்கிட்ட இருந்து 40 வெளியே போகுது, 40 குறைஞ்சிருச்சு அப்படின்னா எங்கள் மூவரிடமும் சமமான அளவு தொகை உள்ளது அப்படின்னா, அப்ப அதுல்கிட்ட 40 குறைச்சோம் அப்படின்னா ஜெய் கிட்ட இருக்கிறதுக்கு சமமாக இருக்கும். இது 2வது ஈக்குவேஷன். அதே மாதிரி அதுல்கிட்ட 40 குறைச்சோம் அப்படின்னா, ரைட், அதுல்கிட்ட 40 குறைச்சோம் அப்படின்னா வேற யாருக்கிட்ட இருக்கிறது இருக்குங்க, ரைட், யாருக்கிட்ட போகுது, ராபின்கிட்ட போகுது. ரைட், அப்ப ராபின்கிட்ட ஒரு 40 சேர்றது அப்படிங்கிறது, அதுல்கிட்ட இருந்து 40 குறைக்கிறது அப்படிங்கிறது குறைச்சு அதை ராபின்கிட்ட சேருது. அப்போ அதுல் -40 அப்படிங்கிறது ராபின் +40க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? ரைட், கிட்டத்தட்ட 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணி யாரை வேணாலும் எவ்வளவு ருபீஸ் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2-1 நான் இங்க கொண்டு போறேன். ரைட், அப்போ 2J -80 = அதுல். அடுத்தது அதுலுக்கு பதிலா, ரைட், இந்த 2Jக்கு பதிலா A -40ங்கிறத அப்ளை பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். Jக்கு பதிலா அப்ளை பண்றேன். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் Jக்கு பதிலா A -40 -80 = அதுல். ஸோ 2A -80 -80 = A. இந்த A இங்க கொண்டு வரும் பொழுது 2A -A = இது ரெண்டையும் 160, அங்க போகும் பொழுது 160. அப்ப அதுல்கிட்ட இருக்கக்கூடிய காசு எவ்வளவு அப்படின்னா 160 ரூபாய். அதுல்கிட்ட இருக்கக்கூடிய காசு எவ்வளவு அப்படின்னா 160 ரூபாய். இப்ப அதை எடுத்துட்டு போய் ஜெய்க்கு அப்ளை பண்ணலாம். 160ல 40 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஜெய் கிட்ட இருக்கக்கூடிய காசு 120 ரூபாய். ரைட், இப்ப ஜெய் கிட்டையும் கண்டுபிடிச்சாச்சு. வேற யாரு வேணும், ராபின் வேணும். ஸோ ராபின்ல எடுத்துட்டு வந்து இங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுல்கிட்ட 160ல ஒரு 40 குறைச்சோம் அப்படின்னா இவன் கூட ஒரு 40 கூட்டிக்கிறோம். ரைட், இது ஒரு 120 = ரைட், ராபின் பிளஸ் ஒரு 40. இந்த 40 இங்க குறைம்பொழுது 80 அப்படிங்கிறது ராபின்ட்ட இருக்கக்கூடிய காசுங்க. ரைட், அப்ப 3 பேர்கிட்ட இருக்கக்கூடிய காசை கூட்ட சொல்லி கேட்கிறாங்க. ஒரு 160, ஒரு 120, ஒரு 80. ரைட், இது ரெண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 200, அடுத்து 360 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 19வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 360. ஸோ அடுத்து 20வது கேள்வி. ஸோ 20வது கேள்வியில வென் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நான் 3 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த வேர்டுக்கு மேட்ச் ஆகும்னு கேட்குறாங்க.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டிக்கு மேட்ச் ஆகும். கிராண்ட் ஃபாதர்ஸ், ஃபாதர்ஸ், மேல்ஸ். ஸோ மேல்ஸ் எல்லாமே கிராண்ட் ஃபாதர்ஸா இருப்பாங்க, கிராண்ட் ஃபாதர்ஸ் எல்லாமே ஃபாதர்ஸா இருப்பாங்க. ரைட்? எல்லா ஃபாதரும் எல்லா ஃபாதர்ஸுமே அதாவது எல்லா கிராண்ட் ஃபாதர்ஸுமே கண்டிப்பா ஃபாதர்ஸா இருப்பாங்க. எல்லா ஃபாதர்ஸும் சரி, எல்லா கிராண்ட் ஃபாதர்ஸும் சரி கண்டிப்பா மேலா இருப்பாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. அடுத்து 21. ஏ என்பவர் பியின் மகன். ஏ என்பவர் பியினுடைய மகன். பியின் சகோதரியான சிக்கு, பிக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க சி, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டி என்ற மகனும் இ என்ற மகளும் உள்ளன. எஃப் என்பவர் டியின் தாய்மாமா. எஃப் அப்படிங்கிறவங்க டிக்கு தாய்மாமாவா இருக்காங்க. அப்ப டியினுடைய அம்மா கூட பிறந்தவங்க பி ஆல்ரெடி இருக்காங்க, இன்னொருத்தங்க எஃப்னு ஒருத்தங்க இருக்காங்க. எஃப் என்பவர் டியினுடைய தாய் மாமான்னு சொன்னதுனால அவர் மேல். எனில் எஃப்க்கு எத்தனை மருமகன்கள், நெஃப்யூஸ் உள்ளதுன்னு கேட்கிறாங்க. எஃப்க்கு எத்தனை நெஃப்யூ இருக்கு அப்படின்னா, எஃப் அப்படிங்கிற ஒருத்தருடைய கூட பிறந்தவங்களுடைய மகனை நெஃப்யூன்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்க பி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. சி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கேள்வியில நெஃப்யூ எத்தனை இருக்கான்னு கேட்கறாங்க. அப்ப ஆண்களை தான் சொல்லணும், அப்ப ஃபீமேல சொல்லக்கூடாது. அப்ப 2 பேர் இருக்காங்க, ஏவும் டியும். ஆன்சர் ஆப்ஷன் சி. 21வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 2 பேர் இருக்காங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாம். 22. 15 நாட்களில் ஒரு கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும்? ரைட், கோ இன்சைட் ஆகும்னு கேட்கிறாங்க. 0 டிகிரி எத்தனை முறை அக்கர் ஆகும்னு கேட்கிறாங்க. ஒரு நாளைக்கு 0 டிகிரிங்கிறது 22 முறை வருங்க, அது ஒரு நாளைக்கு. இப்ப கேள்வியில 15 நாளைக்கு கேட்கிறாங்க. ரைட், 20 முறை 300, இன்னும் 2 முறை 30, 330 முறை நடக்குதுங்க. நமக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை நடக்கும்னு தெரியுங்க. எங்கெல்லாம் 0 டிகிரி வரும், எங்கெல்லாம் 0 டிகிரி வராதுங்கிறது எல்லாமே நம்ம கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா லாஜிக்கல் ரீசனிங்குள்ள பார்த்திருப்போம். ரைட், இப்போ இந்த ஒரு கேள்வியில எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 நாள்ல எத்தனை முறைன்னு கேட்கறாங்க. ஒரு நாளைக்கான முறை 22 முறை. அப்ப 15 நாளைக்கு 22 × 15 330 முறை வருங்க. 22வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 23. ஒரு மாதத்தினுடைய 4வது நாள் புதன்கிழமைங்க. ஸோ 4வது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை ஒரு மாசத்துல, அது என்ன மாசம்னாலும் சொல்லல. ஓகே, அதே மாதத்தின் 19வது நாளுக்கு பிறகு வரும் 3வது நாள் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 19வது நாளுக்கு பிறகு வரும் 3வது நாள் அப்படின்னா 20, 21, 22ஆம் தேதி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சுக்க முடியுதுங்களா? டைரக்டா 22ஆம் தேதி என்னன்னு கேட்கறதுக்கு பதிலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4ஆம் தேதி புதன்கிழமை, அந்த மாசத்துல 19ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய 3 நாளுக்கு அப்புறம் என்ன நாள்னு கேட்கறாங்க. ஸோ 19ஆம் தேதியில இருந்து 3 நாள் கூட்டணும் அப்படின்னா 22ஆம் தேதி. அப்ப 22ஆம் தேதியை டைரக்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 4ஆம் தேதி புதன்கிழமைனா இன்னும் ஒரு 7 நாளை சேர்த்தனா மறுபடியும் புதன்கிழமை வரும். 4 கூட 7 நாளை சேர்த்தனா 11ஆம் தேதி புதன்கிழமை. மறுபடியும் அதுல இருந்து ஒரு 7 நாள் சேர்த்தணும் அப்படின்னா 18ஆம் தேதி புதன்கிழமை. 18ஆம் தேதி புதன்கிழமை அப்படின்னா 19 வியாழன், 20 வெள்ளி, 21 சனி, 22 ஞாயிறு, சண்டே அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 23வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி, சண்டேங்க. 24ல எம்பெடட் ஃபிகர் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ரைட், இந்த ஷேப் எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குங்க. ரைட், இந்த ஷேப் எங்க இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டிங்கிற டயக்ராமுக்குள்ள உள்ள ஒளிஞ்சிருக்கு. ரைட், 25. ரைட், அடிஷன் அப்படின்னு, ஏனா அடிஷன், பினா மல்டிபிள், சினா சப்ராக்ஷன், டினா டிவிஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ 45 ப்ராக்கெட் போட்டுக்கலாம், டி எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், டிவிஷன் 9. அடுத்து பிங்கிறது மல்டிபிள் 5, ஏ அப்படிங்கிறது +8, பி அப்படிங்கிறது மல்டிபிள் 7, ஏ அப்படிங்கிறது +3, சிங்கிறது -6, மறுபடியும் மைனஸ் சிங்கிறது 28, டிங்கிறது டிவிஷன் பிராக்கெட்குள்ள 4, டிவிஷன் 4. ரைட், ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்குள்ள இருக்கிறத டிவைட் பண்ணலாம். ஸோ 4 டிவைட் பண்ணா 1, 28 1 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 28 அப்படியே இருக்கு. இது 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5, 5 × 5, ரைட், +8 இன்டூ இந்த பிராக்கெட்குள்ள இது 2 ஆட் பண்ணா 10, 10ல 6 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4, -28. ரைட், மல்டிபிள் பண்ணுவோம். இது 2 மல்டிபிள் பண்ணா 25, இது 2 மல்டிபிள் பண்ணா 32, -28. ரைட், ஸோ இது 2 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -3, இந்த மைனஸ் பண்ணி இங்கே பண்ணும்போது 29 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட், 25வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 29. அடுத்து 26.
ஸோ இதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் என்னன்னா 264 இன்டூ 2ன்னு போட்டிருக்காங்க, அதை 2ஆல டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 2ன்னு போட்டிருக்கனால அந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோம். 132. இதனுடைய சம் ஆஃப் டிஜிட்ஸை தான் இங்கே எழுதியிருக்காங்க. 1 + 3 + 2 = 6. சார் இதை எப்படி சார் நான் யோசிக்கிறது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கேள்வியில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்களா, இதை இனிமே ஏதாவது ஒரு கேள்விகளில் வந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ 870 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஒரு முறை அதை வெரிஃபையும் பண்ணி பார்த்துடலாம். ரைட், 290 வருது. ஸோ 2ஐயும் 9ஐயும் 0வையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 11. கரெக்டாக இருக்குது, அப்ளை பண்ணிடலாம். 735 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5ஆல் டிவைட் பண்ணால் 147. 1ஐயும் 4ஐயும் 7ஐயும் கூட்டணும் அப்படின்னா 12. ஸோ 12 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 26வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12. அடுத்தது 27. ஸோ 27 ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட்டுங்க. ரைட், ஒவ்வொரு கண்டிஷனை எழுதலாம். ஸோ n > r அப்படின்னு இருக்கு. அப்போ n-லிருந்து r வரைக்கும் நம்ம போக போகிறோம். n இங்கே இருக்கு, r இங்கே இருக்கு. n-லிருந்து t-க்கு போகலாம், அடுத்து t-லிருந்து r-க்கு போய்க்கலாம். ஸோ n > r = t, t தான் பெருசாக இருக்கு, அப்போ > r = r. ரைட், இப்போ n-க்கும் r-க்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு அப்படின்னா > இருக்கு. அப்போ அதனுடைய கன்க்ளூஷன் n > அப்படியே இருக்கலாம். அப்படி சரியா சொல்லணும் அப்படின்னா n r சொல்லலாம், அப்படி இல்லாட்டி n = r. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று வரலாம். ஏன்னா n r கன்க்ளூஷன்ல இருந்துருச்சு அப்படின்னா அது சரின்னு சொல்லிடலாம். ஆனா இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ மட்டும் சொல்லக்கூடாது. ஒருவேளை > மீனிங் என்னன்னா ஒன்னு இருக்கணும், இல்லாட்டி ஆரா இருக்கணும். ரைட், இது கன்க்ளூஷன் ஒன்னு உறுதியா சரின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதே கன்க்ளூஷனுக்கான கோட் அப்படிங்கிறது அங்க இல்லாம இருக்குங்க. ரைட், ரெண்டாவது அப்ளை பண்ணுவோம். ரெண்டாவது கன்க்ளூஷன் O < S. ஸோ ஓல இருந்து எஸ்க்கு போகணும். ஓல இருந்து P-க்கு போகலாம், P-லிருந்து F S-க்கு போயிடலாம். ரைட், இப்போ O > P, F < S. ஸோ ஓக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் கிரேட்டர் இருக்கு, லெஸ் தென் இருக்கு. அப்போ இதனுடைய ரிலேஷனை நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ரெண்டாவது ஒன்று தப்புனே சொல்லிட முடியுது. அடுத்து மூணாவது R = N. R-லிருந்து N-க்கு போக போகிறோம். ரைட், R-லிருந்து T போகலாம், T-லிருந்து N-க்கு போய்க்கலாம். அப்போ R < T, T-லிருந்து < N. ஸோ இங்கேயும் என்ன மட்டும் தான் வருதுங்க, R < N அப்படிங்கிறது கன்க்ளூஷன். ஆனா R n இருக்கலாம், அப்படி இல்லாட்டி R = n இருக்கலாம். ரெண்டுமே ஒன்னே தான் இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, n தான் பெருசா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இங்கேயும் n தான் பெருசா இருக்கு. ரைட், n-ம் r-ம் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்கேயும் n-ம் r-ம் ஈக்குவலா வரதுக்கான பாசிபிள் உண்டு. ரைட், அப்ப இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு சரி அப்படின்னு சொல்லலாம். அப்ப எய்தர் 1 or 3 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 27வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி, 1 அல்லது 2 சரி அப்படிங்கிறது கரெக்ட். இந்த எய்தர் கண்டிஷன் இல்லை அப்படின்னா நம்ம அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ரெண்டாவது கன்க்ளூஷன், மூணாவது கன்க்ளூஷன் தப்புனே சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி பேரா இருக்கிறனால ரைட், ஒரு இடத்துல > ஒரு இடத்துல ஈக்குவலும் வருது. இந்த இடத்துல > வச்சுக்கிட்டோம், இந்த இடத்துல லெஸ் தென் வச்சுக்கிட்டோம். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. > இருந்தாலும் n தான் பெருசு, லெஸ் தென் சிம்பிள் இருந்தாலும் n தான் பெருசுன்னு சொல்ல வராங்க. அடுத்து 28ங்க, அட்ரஸ் மேட்சிங் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட். ஸோ 28ல் ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ் எந்த ஆப்ஷன்ல மிஸ்டேக் இல்லாம அதே மாதிரி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சியில் இருக்குங்க. ஆப்ஷன் சியை தவிர மீதி எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அந்த வேர்டில் மிஸ்டேக்ஸோட இருக்குதுங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடியது எக்ஸாக்டா கேள்வியில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்காங்களோ அதே அட்ரஸ்ல இருக்கு. அடுத்து 29, 2012 கேலண்டர் மறுபடியும் எப்போ ரிப்பீட் ஆகும்னு கேட்குறாங்க. 2012ங்கிறது ஒரு லீப் இயர். ஒரு லீப் இயருடைய கேலண்டர் 28 வருஷம் கழிச்சு ரிப்பீட் ஆகும். அப்போ 2040 ரிப்பீட் ஆகும். 2012 என்ன கேலண்டர் இருந்துச்சோ அந்த கேலண்டர் அப்படியே 2040 திரும்ப ஜனவரி 1 டிசம்பர் 31 வரைக்கும் அதே கிழமைகளோட இருக்குங்க. அடுத்தது 30வது கேள்வி, 4 நாய் இருக்குங்க. 4 டாகையும் 4 கேட்டையும் பூனைகளும் வெவ்வேறு இடங்களில் அமரும் போது அனைத்து நாய்களும் ஒன்றாகவும் அனைத்து பூனைகளும் ஒன்றாகவும் அமரும் வகையில் எத்தனை வழிகளில் உட்கார வைக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ நான் இதை நாயோட D1,
D2, D3, D4 அப்படின்னு 4 நாய் எடுத்துக்கிறேன். பூனைகளை C1, C2, C3, C4 அப்படின்னு 4 பூனைகளை எடுத்துக்கிறேன். இது எல்லாமே எல்லா நாயும் ஒன்னாவே இருக்கணும், எல்லா பூனையும் ஒன்னாவா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட், மொத்தம் எல்லா நாயும் சேர்த்து ஒரு குவான்டிட்டியாகவும் எல்லா பூனைகளையும் சேர்த்து ஒரு குவான்டிட்டியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் 2 ஃபேக்டோரியலா இதையும் சஃபில் பண்றதுக்கு. அடுத்து இந்த 4 நாய்களும் ஒன்ன சஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். இந்த 4 பூனைகளையும் ஒன்ன சஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். ஆன்சர் பண்ணிடலாமா? ரைட். ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2, 4 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது 24 இன்டூ 24. ஸோ 576 இன்டூ 2 1152ங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட், 1152 அப்படிங்கிறது ஆன்சர். 30வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இந்த 2 ஃபேக்டோரியலை மறந்துடக்கூடாதுங்க. அடுத்து 31, அனைத்து மெய் எழுத்துக்களும் மற்றும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றாக வரும் வகையில் READERS ரீடர்ஸ் என்ற வார்த்தையை எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறது கேள்வி. போன கேள்வியில எப்படி நம்ம நாயையும் பூனையும் ஒன்னாவே இருக்கணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி கான்சனன்ட்ஸும் வவ்வல்ஸும் ஒன்னாவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதை நம்ம பிரிச்சு எழுதுவோம். ஆர் அப்படிங்கிறது ஒரு கான்சனன்ட், டிங்கிறது ஒரு கான்சனன்ட், மறுபடியும் ஆர் ஒரு கான்சனன்ட், எஸ் ஒரு கான்சனன்ட். அடுத்து வவ்வல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ ஒரு வவ்வல், ஏ ஒரு வவ்வல், மறுபடியும் இ ஒரு வவ்வல். ரைட். ஸோ இப்போ மொத்தம் எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ நம்ம எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 4ஐயும் சஃபில் பண்றதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல், கான்சனன்ட் எல்லாம் சஃபில் பண்றதுக்கு ஒரு 4 ஃபேக்டோரியல். அதுல ஆர் அப்படிங்கிறது 2 முறை வந்திருக்கனால டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ இந்த 3 வவ்வல்ஸையும் சஃபில் பண்றதுக்கு ஒரு 3 ஃபேக்டோரியல், அதுல 2 இ வந்திருக்கனால ஒரு 2 ஃபேக்டோரியல் இன்டூ இந்த இதையும் சஃபில் பண்றதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியல். அந்த 2 ஃபேக்டோரியல்ங்கிறது பெருசு இல்லைங்க. ரைட், நான் இங்க எழுதி கூட காமிக்கிறேன். RDRS அப்படிங்கிறது 1, EAEங்கிறது 1, அடுத்தது EAEல ஆரம்பிச்சு RDRSல நடக்கிறது, அதுதான் இந்த 2 ஃபேக்டோரியல். முன்னாடி எது இருக்கும் பின்னாடி எது இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் ஒரு 2 ஃபேக்டோரியல். இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 2 ஃபேக்டோரியலுக்கு இந்த 2 ஃபேக்டோரியல் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 24 இன்டூ 6 டிவைடட் பை 2, 2ஆல இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 12 முறை 12 இன்டூ 6 72. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ 31வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. 72 பாசிபிள்ல நம்மளால அதை ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். 32வது கேள்வி. 32வதுல மிரர் இமேஜ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்விங்க. ஸோ இங்க இருக்கக்கூடியது 2 ஆரோ மார்க்கு, 2 பிராக்கெட்ஸ். அந்த 2 பிராக்கெட்ஸ் லெஃப்ட் ரைட் மாறி ஆப்ஷன் ஏல இருக்கு, ஆப்ஷன் பில இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்து டாலர் சிம்பிள் லெஃப்ட் ரைட் மாறின மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் சரியா இருக்கு. அடுத்து இந்த 2 பிராக்கெட் லெஃப்ட் ரைட் மாறினுச்சு அப்படின்னா ஆப்ஷன் ஏல சரியா இருக்கு, ஆப்ஷன் பில ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால தப்பு, ஆப்ஷன் சில அது சரியா இருக்கு, ஆப்ஷன் டிலையும் சரியா இருக்கு. அடுத்தது ஒரு கமா பிராக்கெட்டு, அதுவும் ஓகேவா இருக்கு. அடுத்தது ஒரு பர்சன்டேஜ், அதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏலையும் சிலையும் டிலையும் ஒரே மாதிரி இருக்கு, அட்டு சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு, பிளஸ் சிம்பிளும் ஒரே மாதிரி இருக்கு, ஈக்குவல்ட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 பர்பெண்டிகுலர் லைன், ஆனா இங்க அது சாய்வான லைனா இருக்கனால ஏ தப்பு, இந்த பர்பெண்டிகுலர் லைன் இங்கேயும் பர்பெண்டிகுலர் லைன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சைடா இருக்கக்கூடிய லைனு, இங்க 2 சைடா இருக்கக்கூடிய லைன் இருக்கனால டி தப்பு, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 32வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி. ரொம்ப மைன்யூட்டா கவனிக்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு மேலதான் டிஃபரன்ஸ் வருதுங்க. ரைட். அடுத்து 33வது கேள்வி. ஒரு கிரிக்கெட் தொடரினுடைய முடிவுல 5 வீரர்கள் அவர்கள் எடுத்த ரன்களின் ஓட்டங்களின் அடிப்படையில் 7 வரிசையில் வரிசைப்படுத்தப்பட்டன. ஒரு கிரிக்கெட் போட்டியில 5 வீரர்கள் அவங்க எவ்வளவு ரன் எடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல அவங்களுடைய ஆட்களை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்பொழுது ஓ 4வது இடத்திலும் என் முதல் இடத்திலும் இருக்காரு. அப்போ என்ன தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப என் முதல் இடத்துல இருக்காரு அப்படின்னா ரைட், அசெண்டிங் ஆர்டர்ல அவர் தான் முதல் இடத்துல இருக்காருன்னா அவர் தான் கம்மியான ரன் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவரை விட அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்காங்க, 2வது ஆளு, அதுக்கப்புறம் 3வது ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் 4வது ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் 5வது ஆள் இருக்காங்க. ரைட். இப்ப என்ங்கிறது முதல் இடத்துல இருக்காருங்க, அப்பொழுது ஓ அப்படிங்கிறது 4வது இடத்துல இருக்காரு. அப்ப 4வது இடம்னா இந்த இடம், இங்க ஓவா பிளேஸ் பண்றோம். இது ரன்னை பேஸ் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணுது. ரைட். அடுத்தது
அவர்கள் வீழ்த்திய விக்கெட்டுகளின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்த பொழுது, ரைட், விக்கெட்டை வச்சுக்கிட்டு இறங்கு வரிசையில அவங்கள அரேஞ்ச் பண்றாங்க. கே என்பவர் ஓவின் இடத்திற்கும் ஓ என்பவர் எல்லின் இடத்திற்கும் மாறுறாங்க. இதே 5 பேருங்க, ரைட், இறங்கு வரிசையில் எழுதுறாங்க அப்படின்னா மேல இருந்து கீழே போகணும். அப்ப கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 பேருங்க. ஓகே, சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கே என்பவர் ஓவின் இடத்திற்கும் ஓ என்பவர் எல்லின் இடத்திற்கும் மாறுறாங்க. ஓ இடத்துக்கு யார் வந்துறாங்க? கே என்பவர் வந்து ஓ இடத்துக்கு வந்துடுறாரு, ஓ வந்து எல் இடத்துக்கு போயிடுறாருங்க. ஓகே, இங்க எங்க ஓவோட இடம் இருக்குங்கிறது தான் தெரியுமே தவிர கேவினுடைய இடம் எங்க இருக்குன்னு தெரியாது, எல்லினுடைய இடம் எங்க இருக்குன்னு தெரியாது. அதனால அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். எம்மின் இடத்தில் மாற்றம் இல்லை. ஓகே, எந்த மாற்றமும் இல்லை. கே வந்து எம்ஐ விட அதிக ரன் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. கே வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ விட அதிக ரன் எடுத்திருக்காரு அப்படின்னா, ரைட், நம்ம எங்க எழுதுறோம் அப்படின்னா இங்க பிளேஸ் பண்றோம். கேங்கிறவர் எம்ஐ விட அதிக ரன் எடுத்திருக்காரு. கரெக்டா? எம்ஐ விட கிரேட்டர் தானே இருக்கு, சாரி லெஸ் தென் கேன்னு இருக்கு. அப்ப எம் வந்து கம்மியான ரன்னு, கே தான் அதிக ரன்னு. அப்ப எம் லெஸ் தென் கே அப்படின்னு எழுதியிருக்கும். எல் ஒரு வரிசையில் முதல் இடத்திலும் மற்றொரு வரிசையில் 5வது இடத்துல இருக்காருங்க. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இடத்துல ரன்னுல என் இருக்காரு அப்படின்னா லாஸ்டா இருக்கக்கூடியவர் எல்லுங்க. அப்போ இந்த வரிசையில கடைசீட்ல இருக்காருன்னா விக்கெட் வரிசையில ஃபர்ஸ்டா இருக்க போறாரு, அதனால எல்ல முன்னாடி போடுறோம். ரைட், மற்றொரு வரிசையில் 5வது. ஓகே, எனில் அந்த தொடரில் அதிக ரன் எடுத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. ரன்னுல அதிக ரன் எடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லு தான் அதிக ரன் எடுத்திருக்காரு. ஆன்சர் ஆப்ஷன் பி. இங்க நம்ம மற்றவங்களை பிளேஸ் பண்ணல, வேணா இங்க பிளேஸ் பண்ணிடலாம். எம்முக்கு இடம் மாறலன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓ இருக்கிற இடத்துக்கு கே வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது கே என்பவர் ஓவின் இடத்திற்கும் ஓ என்பவர் எல்லின் இடத்துக்கும் வந்துட்டாருங்க. ஓங்கிறவர் எல்லோட இடத்துக்கு வந்துட்டாரு. ரைட், இங்க மிச்சம் இருக்கக்கூடியது என். ரைட், ரன்னுடைய ஆர்டரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம், விக்கெட்டினுடைய ஆர்டரையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். எதை கேட்கறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப இந்த கேள்வியில அதிக ரன் எடுத்தவர் யாருன்னு கேட்கறாங்க. அதிக ரன் எடுத்தவர் எல்லுங்க. ஸோ அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பி எல். 33வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 34 ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேள்வி. இதனுடைய கூற்று என்னன்னா, ஸ்டேட்மெண்ட், சில ரசாயன தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் பாதாள கங்கா ஆறு மாசுபட்டதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மறு உத்தரவு வரும் வரை நியூ பம்பாய்க்கான குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சில ரசாயனங்கள் வந்து தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற கழிவுனால பாதாள கங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசு அடைஞ்சிருச்சு. அதனால மகாராஷ்டிராவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நாங்க திரும்ப சொல்ற வரைக்கும் குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உங்களுடைய கன்க்ளூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்மளுடைய கன்க்ளூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஆற்றில் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு காரணமான தொழிற்சாலைகளை உடனடியாக மூடுமாறு உத்தரவிட வேண்டும். ரைட், அவங்கள க்ளோஸ் பண்ண சொல்றாங்களா அப்படின்னா அந்த இடத்துல ரைட், நாங்க மறு உத்தரவு சொல்ற வரைக்கும் அந்த குடிநீர் விநியோகத்தை நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதை சரி பண்றோம்னு அர்த்தம். ரைட், அப்போ இந்த இடத்துல அதை தொழிற்சாலைகளையே மூடுறோம் அப்படிங்கிற ஆக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு 100% சொல்ல முடியாத ஒரு விஷயம். அடுத்தது பார்ப்போம். விநியோகத்தை மீண்டும் தொடங்குவதற்கு முன் ஆற்று நீரை உடனடியாக தகுந்த முறைப்படி சுத்திகரிக்க வேண்டும். கண்டிப்பா அதுக்காக தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது பொல்யூஷன் ஆயிடுச்சு, அதை ஸ்டாப் பண்ணி வச்சு சரி பண்றாங்க. அப்ப செகண்ட் கன்க்ளூஷன், அதாவது செகண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒண்ணுங்க. அப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அடுத்ததையும் செக் பண்ணிடலாம். தொழிற்சாலைகளால் ஆற்றில் வெளியேற்றப்படும் கழிவுகளின் தன்மையை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சீரான கால இடைவெளியில் ஆய்வு செய்ய வேண்டும். அவங்க தொழிற்சாலைகளை மூடணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. தொழிற்சாலையிலே மூடிவிட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுபடி தொழிற்சாலையுமே மூடிட்டாங்க அப்படின்னா ரைட், அந்த இடத்துல நமக்கு தேவையான வளர்ச்சி நின்று போயிடும். அப்ப தொழிற்சாலையை மூட வேண்டாம், தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவுகளுடைய அளவை கவனிச்சுக்கிட்டே வரணும், அதை வந்து சீராக்கிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீரான கால இடைவெளியில் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அவங்க நிறைய பொல்யூட்டனோட வேஸ்ட்டை வந்து அனுப்ப மாட்டாங்க. அப்ப சரியாக இருக்கும். அப்ப தேர்ட் ஒன்னும் சரிங்க. ரைட், என்ன கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இதுக்கு இருக்கலாம் அப்படின்னா ரைட், நாங்க முதல்ல கிளீன் பண்றோம் ஃபர்ஸ்ட்ங்கிறது சரி. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சரியா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுக்கறது கரெக்டா இருக்குங்க. அப்போ ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் பி. 34வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 35 வாட்டர் இமேஜ். ஸோ வாட்டர் இமேஜ் அப்படின்னா கீழே பார்க்க போறோம். ரைட், இந்த பாக்ஸை நான் அப்படியே டிரா பண்றேன். இந்த இது அப்படியே இந்த இடத்துல இருக்க போதுங்க ஷேட் ஆனது. ஸோ இது டாப் அண்ட் பாட்டம் மாறுனுச்சு அப்படின்னா இப்படி நேராக இருக்கும்.
ரைட். இந்த ட்ரையாங்கிள் இங்கே சரியா இருக்கு, இங்கே தப்பா இருக்கு, இங்கே தப்பா இருக்கு, இங்கே தலைகீழ இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 35வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏங்க, வாட்டர் இமேஜ். 36. ஸோ 36ல் ஒரு குறியீட்டு மொழியில ஓகேஏ பெரு அப்படிங்கிறத ஃபைன் கிளாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடிங் டிகோடிங் கான்செப்டுங்க. அடுத்தது மெட்டாலிசா அப்படிங்கிறது கிளியர் வாட்டர். அடுத்து ஸோ ஃபைன் கிளியர் வெதர். ஸோ இப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னா வெதருக்கான கோடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணலாம். கிளீன் அப்படிங்கிற வேர்ட் ரெண்டு, கிளியர் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே இருக்கு. ஸோ ரெண்டுலையும் காமனாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா லிசா. ஸோ லிசா அப்படிங்கிறது கிளியருக்கான கோடுங்க. அடுத்தது ஃபைன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் இருக்கக்கூடியதுங்க. ஸோ ஃபைன் அப்படிங்கிறது ரெண்டுலையும் இருக்கு, ரைட். ரெண்டுலையும் காமனாக மிச்சம் ஃபர்ஸ்ட்லையும் லாஸ்ட்லையும் காமனாக இருக்கக்கூடியது வந்து பெரு. இப்போ ஃபைனுக்கான கோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரு, ரைட். மிச்சம் இருக்கக்கூடியது வெதர், வெதருக்கான கோடு டூ நா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 36வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க, ரைட். நம்ம அதை எப்படி வேணாலும் கம்பேர் பண்ணி அதனுடைய ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து 37. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் தொடரில் தனக்கு முன்னால் உள்ள எண்ணாலும் மற்றும் தனக்கு பின்னால் வரும் எண்ணாலும் முழுமையாக வகுபடக்கூடிய எட்டுக்கள் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது 8 எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ண போறோம். அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரோடய அது டிவைட் ஆகிற மாதிரி, எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதனுடைய நெக்ஸ்ட் நம்பரும் ஆலையும் அது எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். அந்த 8 தான் கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த 8 கவுண்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா வந்து 2ஆல வகுபடும். ஆனால் அதுக்கு ப்ரீவியஸ் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது, அதனால 8 கவுண்ட் பண்ண முடியாது. இந்த 8 2ஆலையும் வகுபடும், 4ஆலையும் வகுபடும். இந்த 8 4ஆலையும் வகுபடும், 4ஆலையும் வகுபடும். இந்த 8 முன்னாடி இருக்க 2 அடுத்து இருக்கக்கூடிய 2ஆலையும் எக்ஸாக்டா டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இந்த 8 9ஆல வகுபடாது, கவுண்ட் பண்ண முடியாது. இந்த 8 3ஆல வகுபடாது, அதனால கவுண்ட் பண்ண வேண்டாம். இந்த 8 2ஆலையும் வகுபடும், 4ஆலையும் வகுபடும். இந்த 8 3ஆல வகுபடாது, ரைட். அப்போ இதை கவுண்ட் பண்ண வேண்டாம். ஸோ எதெல்லாம் கவுண்ட் பண்றோம்னா நம்பர் போடுறேன், 1 2 3 4 4 8 அந்த கவுண்ட்ல வருதுங்க. அந்த கண்டிஷனுக்குள்ள ஆன்சர் ஆப்ஷன் டி. 37வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. 4 8 வந்து இந்த கண்டிஷனுக்குள்ள வருதுங்க. அடுத்து 38. ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க, ரைட். இந்த ஏரோவுக்கும் இந்த ஏரோவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலரா இருக்குங்க, 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி. இந்த ஏரோவும் இந்த ஏரோவும் ஒரு 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கு. இதுதான் ஆட் ஒன். ஸோ இதுவும் 90 டிகிரி மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? ஒன்னுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குங்க, ரைட். ஒன்னுக்கு ஒன்று 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குங்க, ரைட். இந்த லைனும் இந்த லைனுக்கும் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. கனெக்ட் ஆகல, ஆனால் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. அதை சொல்ல வரும். ஆப்ஷன் சில தான் ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சிங்கிறது ஆட் ஒன்னுங்க. அடுத்து 39ல் ரைட், எந்த 2 எண்களை இடம் மாற்றணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சரியா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அதை நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். 10யும் 20யும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். ஸோ 10 இருக்க வேண்டிய இடத்துல 20 போட்டுடுறோம். -26 + ஒரு 12 இன்டூ 20 இருக்க வேண்டிய இடத்துல 10 போட்டுடுறோம். டிவிஷன் 5 ஈக்குவல் டு 18 வருதான்னு செக் பண்ண பார்க்குறோம். ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் அப்ளை பண்ணி பார்த்து செக் பண்ணணும். நான் இதனுடைய ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காமிக்கிறேன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 20 - 26 + ஒரு 12 இன்டூ 2 ஈக்குவல் டு 18. 20 - 26 + ஒரு 24 ஈக்குவல் டு 18. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 44. 44ல் ஒரு 26 கழிச்சோம் அப்படின்னா 18 தான் வரப்போகுது. ஸோ இப்போ 18 ஈக்குவல் டு 18 ஆன்சர் ஆப்ஷன் டி. 39வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. 10யும் 20யும் அதனுடைய இடங்களை மாற்றணும் அப்படின்னா அந்த கண்டிஷன் அப்படிங்கிறது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க, ரைட். அடுத்தது 40. டிஸ்க்ளோஷர் ஆல்வேஸ் இன்வால்வ்ஸ், ரைட். வெளிப்படுத்துதல் எப்பொழுதும் எதை உள்ளடக்கியது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது சீக்ரெட்டா இருக்கக்கூடியதை தான் வெளிப்படுத்த முடியும். அப்ப சீக்ரெட், ரகசியங்கள் அப்படிங்கிறது ஆன்சர். எதை டிஸ்க்ளோஷர் பண்றோம் அப்படின்னா சீக்ரெட்ஸை தான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ ரகசியங்கள் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்துதலுக்கு எப்பொழுதும் உள்ளடக்கியதாக இருக்குதுங்க. வெரிஃபிகேஷன் ட்ரூத் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்ட்டுங்க. அடுத்து 41.
41ல் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஸ்டையும், ஸ்மால் ட்ரையாங்கிள் சயின்டிஸ்டையும், ரெக்டாங்கிள் டான்சர்ஸையும், சர்க்கிள் வந்து டாக்டர்ஸையும் டினோட் பண்ணுதுங்க. இங்க இருக்கக்கூடியது ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரியே தெரியல, ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. ஓகே, இப்ப யாரை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். யார் ஆர்டிஸ்ட்டுங்க? பெரிய ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கவங்கள கண்டுபிடிக்க போறோம். ஹூ ஆர் டாக்டர்ஸ் அண்ட் டான்சர்ஸ்? யாரு டாக்டர்ஸ்? ரெக்டாங்கிளா இருக்கக்கூடியவங்க. யாரு யாரு டான்சர்ஸ் அப்படின்னா ரெக்டாங்கிள்குள்ள இருக்கக்கூடியவங்க. யாரு டாக்டர்ஸ்னா சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடியவங்க. அப்ப சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடியவங்களையும் ரைட், இந்த ஸ்கொயருக்குள்ள இருக்கக்கூடியவங்களையும், ஸ்கொயர்னா ரெக்டாங்கிள் இங்க மீன் பண்ணியிருக்காங்க, அது பெரிய ட்ரையாங்கிள்குள்ள இருக்கக்கூடியவங்களையும் நம்ம கவுண்ட் பண்ண போறோம். டினோட் பண்ணா ஆல்பபெட்ஸை யூஸ் பண்ண போறோம். ஆப்ஷன் வந்து அப்ளை பண்ணுவோம். ஏங்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிளுக்குள்ள மட்டும்தான் இருக்காங்க, மற்றதை விட்டு வெளியே இருக்கிறாங்க. டி அப்படிங்கிறவங்க சின்ன ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்காங்க. நமக்கு சின்ன ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க சயின்டிஸ்ட், அவங்க தேவை கிடையாது. அடுத்தது ஜி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜி அப்படிங்கிறது சின்ன ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் இருக்கு, இந்த ஜியும் சின்ன ட்ரையாங்கிளுக்கு வெளியே தான் இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிங்க. 41வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் சிங்க, அது ஜிங்கிறது கோட். அடுத்து 42ல் ஃபிகரல் சீரீஸ். நெக்ஸ்ட் டயக்ராம் என்ன, நெக்ஸ்ட் சீரீஸ் என்ன ஃபிகர் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுல 1 2 3 4 5 மொத்தம் 5 3 முறை அப்படின்னா 15 எக்ஸ் இருக்குங்க. அடுத்து அதுல 1 குறைஞ்சி 14 எக்ஸ் இருக்குங்க. அடுத்து 2 குறைஞ்சி இங்க இருந்தது குறைஞ்சிச்சு ரைட். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய 2 குறைஞ்சிச்சு. அடுத்தது இங்கேயும் 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 3 குறைஞ்சிச்சு. அடுத்ததுல இந்த 4 குறையணும். 4 குறைஞ்சா ஒரு லைன்ல மட்டும் 5 எக்ஸ் இருக்க மாதிரி இருக்க போகுது. ஸோ அது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் 4ல இருக்குங்க. ரைட், சாரி, டயக்ராம் 4ல இருக்கு. டயக்ராம் 4 அப்படிங்கிறது ஆப்ஷன் டில இருக்கு. 42வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்க. 43 ரைட், டிஆர்ஐவிஇஎன், இதை இஐடிஆர்விஎன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ பிஇஜியூஎம் இதை என்னவா எழுதுறது அப்படிங்கிறது கேள்வி. ரைட், இங்க பார்ப்போம். இங்க இருக்க லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இ ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அப்ப லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூவை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அடுத்தது இதுல இருந்து ஒன்னு விட்டு ஐ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெண்டாவதா இருக்கு. அப்போ இதுல இருந்து ஒன்னு விட்டு இ அப்படிங்கிறது ரெண்டாவதா இருக்கும். ரைட், அடுத்தது அதை விட்டு இருக்கக்கூடிய டிங்கிறது இருக்கு. மீதி ஆரும் வியும் என்னும் தொடர்ச்சியா எழுதுறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்க வந்துட்டோம். அப்போ மீதி இருக்கக்கூடியது தொடர்ச்சியா எழுதுறோம். பி ஜி எம். ஸோ யூல ஆரம்பிக்கிறதே ஒன்னே ஒன்று தான் இருக்கு. யூஇபிஜிஎம், ஆன்சர் ஆப்ஷன் டி. 43வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 44. இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸையும் ட்ரையாங்கிள்ஸையும் கவுண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. நான் முதல்ல ஸ்கொயர்ஸை கவுண்ட் பண்றேன். ரைட், இது ஒரு பெரிய ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை இப்படி 4ஆ கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு 2வது ஸ்கொயர், இது 3வது ஸ்கொயர், இது 4வது ஸ்கொயர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்கொயர். மொத்தம் 5 ஸ்கொயர் இருக்குங்களா? பிளஸ் இன்னும் ஸ்கொயர்ஸ் இருக்கு. நான் கவுண்ட் பண்றேன், இதை ரஃப் பண்றேன். இன்னும் எங்க ஸ்கொயர்ஸ் இருக்கு அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் 6வது ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர் 7வது ஸ்கொயர். ரைட், அப்போ மொத்தம் 7 ஸ்கொயர் இருக்குங்க. ஸோ 7 ஸ்கொயர் இருக்குங்கிறது 2 ஆப்ஷன்ஸ்ல இருக்கு. அடுத்து நம்ம ட்ரையாங்கிளினுடைய கவுண்ட்ஸை வச்சுக்கிட்டு தான் பதில் சொல்ல முடியும். ஸோ ட்ரையாங்கிளினுடைய முக்கோணங்களுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு ஃபைனல் ஆன்சர் சொல்ல முடியும். அப்போ இதுல ஸ்கொயர்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னா 7 ஸ்கொயர் இருக்கு. அதை நான் இப்போ கவுண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். அடுத்து ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணலாம். இதை மட்டும் கவனிங்க. ஸோ 1 2 3 4. இப்போ அது 4 × 2 8 ட்ரையாங்கிள் அப்படின்னு நம்ம கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஸ்கொயரை 4ஆ கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 2 3 4. அந்த 4 × 2 8ன்னு சொல்லுவோம். ஏன்னா 1 2 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், 2 3 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், 3 4 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், 4 1 சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள், மொத்தம் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க. ஓகே, அடுத்து இது 9வது ட்ரையாங்கிள், இது 10வது ட்ரையாங்கிள், இது 11வது ட்ரையாங்கிள், இது 12வது ட்ரையாங்கிள். ரைட், அடுத்து இது 13, இது 14, 13 14 சேர்ந்து 1 15. அடுத்து இது 16, இது 17. ரைட், இது எல்லாமே சேர்ந்து 18. அடுத்தது இது 19வது ட்ரையாங்கிள், இது 20வது ட்ரையாங்கிள். ரைட்,
இது எல்லாமே சேர்ந்து 21வது ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள். ஸோ இதில் மொத்தம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா 21 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ 21 ட்ரையாங்கிளும் இருக்குது, 7 ஸ்கொயரும் இருக்குங்க. ரைட். அடுத்து 45வது கேள்வி. ஸோ 45வது கேள்வியில் 5ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 75, 6ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 18, இந்த 18ஐயும் 75ஐயும் ஆட் பண்ணால் 93ங்கிறது சரி. செக் பண்ணிடலாம். 1ஐயும் 8ஐயும் 18ஐயும் பெருக்குனா 18, 4ஐயும் 8ஐயும் பெருக்குனா 32, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 50ங்கிறது சரி. இப்போ ஆன்சர் பண்ணிடலாம். 7 × 5, அடுத்து 9 × 6, இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 7ஐயும் 5ஐயும் பெருக்குனா 35, ப்ளஸ் 9ஐயும் 6ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 54. ஸோ 89 அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் டி. 45வது கேள்வியுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 89. 46 ஆட் ஒன்னை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இந்த 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3 வருது. ரைட். 1 ஸ்கொயரையும் 2 ஸ்கொயரையும் ஆட் பண்ணலாம். 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, ரெண்டையும் ஆட் பண்ணால் 5, அது ப்ராக்கெட்குள்ளே இருக்கக்கூடிய நம்பர். 7 ஸ்கொயர் அப்படிங்கிறது 49, 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது 64, ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 113ங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நம்பர். ஆப்ஷன் பிலையும் அது சரியாகவே இருக்குங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்ல அப்ளை பண்ணலாம். 5 அப்படிங்கிறது 25, அடுத்து ஒரு 36 ஆட் பண்ணால் 61 சரியா இருக்கு. ரைட். 3 அப்படிங்கிறது 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் அப்படிங்கிறது 16 கூட்டினா 25 தான் வரணும். 17 வந்தது தவறு. ஆப்ஷன் டி தான் இங்க ஆட் பண்ணுங்க. 46வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஆட் ஒன். 47 ஆட் ஒன்னை தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆல்பபெட்ஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்பபெட்ஸ் இங்க தெரிஞ்சுக்கலாம். எஃப்ல இருந்து GHIJKL, 6வது லெட்டர் எல்லுங்க. எல்லுக்கு அப்புறம் MN, 2வது லெட்டர் என்னுங்க. என்னுக்கு அப்புறம் OPQRS, 5வது லெட்டர் எஸ். இது ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து 6வது லெட்டர் எல், அடுத்தது 2 லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சு அப்படின்னா என், அதுல இருந்து 5 லெட்டர் ஃபார்வர்ட் ஆச்சுன்னா எஸ். ரொம்ப ரேண்டமான பேட்டர்னா இருக்கு. மொத்தத்துலயும் அதை அப்ளை பண்ணலாம். செக் பண்ணி பார்ப்போம். எல்லுல இருந்து MNOPQR, 6வது லெட்டர் ஆறுங்க. ஆறுக்கு அப்புறம் ST, 2வது லெட்டராகவே இருக்கு. டிக்கு அப்புறம் UVWXY, 5வது லெட்டர் சரியா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயும் செகண்ட் ஆப்ஷன்லயும் ஒரே பேட்டர்ன் இருக்கு. ஸோ எதுல டிஃப்ரெண்டா இருக்கோ அதை நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஜியில இருந்து HIJKLM, 6வது லெட்டர் கரெக்டா இருக்கு. NO, 2வது அடுத்ததும் கரெக்டா இருக்கு. ஓக்கு அப்புறம் PQRST, ரைட், 5வது லெட்டரும் சரியா வந்திருக்கு. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன் மூணுலயும் ஒரே இதுதான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் டிஃபால்ட்டா தப்பா இருக்க போது அதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ என்ல இருந்து OPQRST, 6வது லெட்டர் டி சரியா இருக்கு. டிக்கு அப்புறம் UV, 2வது லெட்டர் சரியா இருக்கு. விக்கு அப்புறம் WXYZAங்கிறது தான் இந்த இடத்துல வரணும். 5வது லெட்டரா இருக்குன்னா, ஆனா பின்னு 6வது லெட்டர் இருந்தனால அது தப்பு. அப்ப 47வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டிங்கிறது ஆட் ஒன்னுங்க. 48ல 2 ஸ்கொயரையும் 3 ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 13, 4 ஸ்கொயரையும் 5 ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 41, அதே மாதிரி 3 ஸ்கொயரையும் 4 ஸ்கொயரையும் ஆட் பண்ணா 9, 16 ஆட் பண்ணா 25. ஆன்சர் ஆப்ஷன் டி. 48வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 49, இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளவுங்கிறது கேள்வி. ரைட். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் அப்படிங்கிறது கேள்வி. ரைட். நம்ம கவுண்ட் பண்ணலாம். நான் இங்க ஒரு சின்ன ட்ரையாங்கிளை டிரா பண்ணி காமிக்கிறேன். ரைட். ஒரு ட்ரையாங்கிளை ஒரு ஹரிசாண்டல் லைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு வெர்டிக்கல் லைன் கட் பண்ணுச்சு அப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது 2வது ட்ரையாங்கிள், இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது 1, இது 2, 1ம் 2ம் சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து இது 3வது ட்ரையாங்கிள், இது 4வது ட்ரையாங்கிள், இந்த 3வது 4வது சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து இது 5வது ட்ரையாங்கிள், இது 6வது ட்ரையாங்கிள், இந்த 5வது 6வது சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். இது 7வது, இது 8வது, 7வது 8வது சேர்ந்து ஒரு ட்ரையாங்கிள். அப்ப மொத்தம் 8 காம்பினேஷன்ல 1, 2, 3, 4 ட்ரையாங்கிள் வந்திருக்குங்க. ரைட். ஓகே. 4 ட்ரையாங்கிள் அப்படின்னா 12 ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. அடுத்து இது 13வது ட்ரையாங்கிள், இது 14வது ட்ரையாங்கிள், இது 15வது ட்ரையாங்கிள், இது 16வது ட்ரையாங்கிள், இது 17வது ட்ரையாங்கிள். 17 வந்திருக்குங்க.
அடுத்து இந்த டயகனல் இது 18வது ட்ரையாங்கிள், இந்த டயகனலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியது 19வது ட்ரையாங்கிள். சரியா புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ரைட், 19 ட்ரையாங்கிள் இப்போ வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன், மீதி கவுண்ட் பண்ணலாம். அடுத்தது 20வது ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள். அப்போ இதில் மொத்தம் எவ்வளவு ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா 20 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்க. ஸோ 49வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 20. 20யுமே நான் கவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேங்க, சரியா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ 49வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 20 முக்கோணங்கள் இருக்குங்க. லாஸ்ட் 50வது கேள்விங்க. இந்த 50வது கேள்வியில் ஒரு வட்டத்தை 8 பாகமாக பிரிக்கிறாங்க. அந்த 8 பாகத்தில் ரைட் ஒரு பாகம் இங்கே ஷேட் ஆயிருக்கு, இங்க 2 பாகம் ஷேட் ஆயிருக்கு, அடுத்து இங்க 3 பாகம் ஷேட் ஆகணும், அடுத்து இங்க 4 பாகம், இங்க 5 பாகம் அப்படிங்கிறது சரியாக இருக்கு. ரைட், இப்போ இது வந்து இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட்டும் ஆகுது. இது எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 2 பாகம், இது எங்க முடியுதோ அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு 3 பாகமாக இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் இருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் 4 பாகமா இருக்கு அப்படின்னா ரைட் இங்க இருந்து ஆரம்பிக்கணுங்க. ரைட், அது வந்து அடுத்து இங்க இருக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்போ ஒரு பாகம் ஷேட் ஆகுது, அதுக்கு போக ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட்டும் ஆகுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 45 டிகிரி ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. ஸோ 50வது கேள்வியினுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது தான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். ரைட், ஸோ இந்த ஒரு கிளாஸ்ல மாடல் டெஸ்ட் 2வினுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோங்க. ரைட், உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.